கஸ்டமர் ஒருத்தவங்க சடனாக ஈவினிங் வந்து கால் பண்ணியிருந்தாங்க 4:30 கிட்ட. எனக்கு 1/2 கேஜி ப்ரௌனி வேணும், ஹாப்பி பர்த்டே நேம் போட்டு வேணும். பட் ஆனால் எனக்கு ஒரு 6 வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், இல்லை ப்ரௌனிஸ் கூல்டன் ஆகவே டைம் ஆகும், ஸோ 8 நான் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் வந்து ஓகே எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் போட்டு கொடுத்துருங்க ஒயிட் சாக்லேட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி மார்னிங்கே எல்லா ஆர்டர்ஸுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவங்க வந்து சடனாக கால் பண்ணி கேட்டதுனால இவங்களுக்காக மட்டும்தான் 1/2 கேஜி ப்ரௌனி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து எடுத்து முடிச்சிட்டேன். சாக்லேட் பட்டர் எல்லாமே வந்து மெல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கால் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு 1/2 கேஜி வேணாம், ஜஸ்ட் ஒரு 6 பீஸ் மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நான் கஸ்டமர் கிட்ட எதுவுமே வந்து சொல்லிக்கல. சரி ஓகேன்னு 6 பீசஸ் மட்டும் கொடுத்து விட்டுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் யாருமே வந்து கைவிடலை. நான் இதே மாதிரி ப்ரௌனிஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி போட்ட உடனே சடனாக வந்து எல்லாமே வந்து புக் பண்ணிவிட்டு அது எல்லாமே சேல்ஸும் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நிலவில் நான் ஒயிட் சாக்லேட் நேம்லாம் வந்து ரெடி பண்ணல, ப்ரௌனிஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.